பாட்டி இன்னைக்கு என்ன பண்ண போற? நான் ஒரு ரைஸ் பண்ணியிருக்கேன், காரம் இல்லாத ஒரு ரைஸு. அது தொட்டுக்கிறதுக்காக ஒரு கத்திரிக்காய் போட்டு பொடி கறி பண்ண போகிறேன். ம். அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையானது தாளிக்க இது வறுத்து பொடிக்க வேண்டியதெல்லாம் 2 டீஸ்பூன் தனியா, காஞ்ச மிளகா 12 காஞ்ச மிளகா இதை போட்டுக்கணும். அதிலே எடுத்துக்கோ. தேவை கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா வறுத்துக்கிறோம். இப்போ வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லைனால வாசனைக்காக கருப்பு எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பொடிக்கறிக்கு தேவையான பொருட்களை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இந்த பக்கத்தில் பெரிய எள்ளு எப்படி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் போடுறதுக்காக. என்னென்ன போட்டோம்? கடலைப்பருப்பு, தனியா, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஒரு 1/2 டீஸ்பூன், எள்ளு. வெள்ளை எள்ளு தான் போடணும். வெள்ளை எள்ளு நம்மக்கிட்ட இல்லை, அதனால் கருப்பு எள்ளு போட்டிருக்கோம். வாசனைக்கு தான். இது நல்லா ஆறட்டும். திரும்பலா இப்போ இதில் நல்லா கடலை எண்ணெய், சூப்பர் கடலை எண்ணெய். நம்ம ஆயில் மில்ல எண்ணெய் வாங்கி வந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கடலை எண்ணெயை விட்டுக்கிறோம். அன்னைக்கு கத்திரிக்காய் தொக்கு பண்ணினோம். இது கத்திரிக்காய் பொடிக்கறி. 2 கரண்டி ஊற்றிருக்கேன். இது அது நல்ல குழி கரண்டி கிடையாது, ஏந்தலாக இருக்கிறதுனால இது 2 தான் போட்டிருக்கேன். மிஞ்சி போனோன்னா 3 டேபிள் ஸ்பூன் தான் வரும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கடலை விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? கடுகு. உளுத்த பருப்புலாம் வேண்டாம், வெறும் கடுகு தான். வெடிக்காது, பயப்படாது. இதுக்கு இது பண்ணிக்கிட்டோம். கடுகு நல்லா வெடிக்கிறது. கத்திரிக்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கடுகு ஒட்டி போகிறோம். ஏன்னா காரம் அதில் நிறைய மிளகா போட்டோம், பொடி மிளகா போட்டு அதில் சூப்பராக. இதுக்கு தேவையான ஒரே ஒரு பொடி போடுறோம். என்ன பொடி? மஞ்சள் பொடி தான் போடும். இதுக்கு தேவையானது மஞ்சள் பொடி தான். ஏன்னா கத்திரிக்காய் போட்டால் மஞ்சள் பொடி கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. உப்பு எந்த உப்பு போடணும்? சால்ட்டு. அதான் சால்ட்டில் கிறிஸ்டல் சால்ட் இருக்குல்ல, சால்ட்டுனா பொடி. இதுக்கு தேவையானது அவ்வளோதான். இது நல்லா ரோஸ்ட் ஆகும். பொடி கறி நம்ம பல விதத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன். கத்திரிக்காயில் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம், வேறு வெங்காயம் கத்திரி எல்லா விதமும் பண்ணுறோம். இது இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டி ரைஸு, இந்த கிச்சடி எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இந்த காரமாக இதை தொட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும். இதில் வதங்கினுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் கொஞ்சோண்டு இவ்வளோண்டு புளி, ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் கூட இல்லை, 1/2 எலுமிச்சம்பழம் ஒரு மூடி இருக்கு பற்றி அந்த அளவுக்கு புளி எடுத்து இதுக்கு இந்த கத்திரிக்காய்க்கு தேவையானது போடும். இந்த புளி எடுத்து இந்த புளியை ஊற்றுறோம். இந்த பொடி கறிக்கு லைட்டாக புளி ஊற்றினா தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு இந்த பொடியை நல்லா இது பண்ணி வச்சுருக்கோமா, இதையும் நம்ம போட்டுடுறோம். அந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகா, கொஞ்சம் வாசனைக்கு எள்ளு போட்டிருக்கேன். எல்லாம் சேர்ந்து இந்த கத்திரிக்காயோட சும்மா அட்டகாசமாக இருக்கும்.
இந்த காய் சாதம் இதுலேயே போட்டு நம்ம சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், அருமையாக இருக்கும். இது நல்லா சுண்டட்டும். அருமையாக பொடி கறி ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ நான் வந்து ஒரு ரைஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். என்ன ரைஸ்ன்னு நீ கேட்கல. அந்த ரைஸை வந்து போட்டுட்டு இந்த கறியை வந்து தட்டில் போட்டுக்கலாம். இந்த ரைஸ் போட்டுக்கிட்டுருங்க.